நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நொச்சிக்குப்பத்தில் இருக்க நம்ம பவானி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே அந்த ஃப்ரேம் கட்டுங்க பார்த்துக்கலாங்க எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு. இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்மளோட சாந்தோம் சர்ச் பின்னாடி வந்து இந்த நொச்சிக்குப்பத்தில் சாந்தோம் சர்ச் பின்னாடி தான் இந்த நம்ம பவானி அக்கா கடை இருக்குது. ஸோ இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா வெரைட்டி இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற மொத்த வெரைட்டி இன்றைக்கி நான் சாப்பிடாம ஓட போகிறது இல்லைங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்ன வெரைட்டி இருக்குங்க. ஹாய்க்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்கள் பேர்? பவானி. எத்தனை வருஷமாக்கா இந்த வேலையில் இருக்கீங்க? 2 வருஷமா செய்கிறேன். இப்போ இந்த கடையில் வந்து ஸ்பெஷல் அப்படியே நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு டிஷ்ஷஸ்ல என்னென்னக்கா? நண்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, எறா குழம்பு, கருவாடு குழம்பு, மீன் குழம்பு. மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். மீன் குழம்பு நண்டு குழம்பு தான் ஸ்பெஷல். ஓகே, இப்போ என்னக்கா சமைச்சிட்டு இருக்கீங்க? கடமா தவா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடம்பானா? கடமா ஃபுட்டு. அது ஆமா, அது வந்து தவா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்ததே இல்லப்பா. சரியா இருக்கும் போலயே. நீங்க சமைக்கிறத பாக்குறப்ப சாப்பிடலாம் போல இருக்கு. வேற என்னென்ன ஸ்பெஷல் இருக்குங்கக்கா? ஸ்பெஷலே வந்து மீன் தான். மீன், எறா, கடமா, நண்டு புரியுதுங்களா. அப்புறம் வந்து இந்த புட்டு கடமா, சொரா புட்டு, நண்டு தவா ஃப்ரை, இதெல்லாம் ஸ்பெஷல். எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா வெரைட்டி சொல்லி வச்சிருக்கீங்களாக்கா? Twenty minutes later. என்னங்க இவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு போலயே. என்னென்ன டிஷ் இருக்குன்னு பார்த்துருவோமா? இது இறாலு, இது நண்டு, இது கடம்பா, இது சாம்பார், இது மீன் குழம்பு, இது நண்டு குழம்பு, இது சிக்கன் குழம்பு, பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்காங்கங்க. அண்ட் வந்து இது வந்து அப்புக்குட்டி மீனா பார்த்தீங்களா, அப்புக்குட்டி மீன். இது வந்து வவ்வால் மீன். இவ்வளோ பெருசா இருக்குமா பாருங்க, வவ்வால் மீன். நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நம்ம இப்போ சிக்கன் குழம்பு ஊற்றிருக்கோம். அடுத்து எந்த சைடு டிஷ்ஷை வைக்கலாம்? இறல எடுத்து வச்சுக்கலாம். ஓ, நம்ம நண்டு எடுத்து சாப்பிடலாம். நீங்க என்ன தெரியல, சாப்பிட பொறுமையே இல்லை. சீக்கிரம் காலி பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து பவானி அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மீனை சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. பேஸ் என்ன சரி, உங்களுக்கு வந்து மீன் வாங்குறதுக்கு சமைக்கிறதுக்குலாம் சேர்த்து எவ்வளவு செலவாகுது? கேஸ் செலவெல்லாம் சமைக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? 30-40 ஆகும். 30-40னா 40,000 ஒரு நாள் கணக்கு. ஆமா, ஒரு நாள் கணக்கு 40,000-50,000 எல்லாம் வியாபாரம் பண்ண முடியும். அப்படிங்களா? ஒரு நாள் 40,000 செலவு. 50,000-40,000. மார்க்கெட்டுக்கு போனாலுமே மார்க்கெட்டுடைய பொருள் வாங்குறதுக்கே அதுவே 20-25 கோடி வந்துடும். அதோட மார்க்கெட்ல இருந்து இங்க வந்தோடனே மளிகை செலவு எடுக்கிறதுக்கு அது ஒரு 15-17-18 வந்துடும். இப்படிதான் பண்ணுவோம். இது ஒரு நாள் கணக்கு சொல்றீங்களா? ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு போடணும். ஓகே ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எவ்வளோ லாபம் கிடைக்குது? அந்த லாபத்தை வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து நாங்கள் வந்து அட்மிட் சாப்பாடு தான் அது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். ஒர்க்கர்ஸுக்கு வந்து இவ்வளோன்னு சம்பளம் கொடுப்போம். அந்த சம்பளத்தை மிச்சம் நாங்கள் லாபமாக மிச்சம் வைக்கிறதா எதுவுமே கிடையாது. வரவு ஒரு பக்கம் வந்ததுன்னா செலவு ஒரு பக்கம் போகுது. அதனால வர்றது வரட்டா, போகிறது போட்டா அப்படின்னு தான் நாங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறோம். இதை எடுத்து வைக்கிறதா, இது லாபம் பார்க்குறதா அதெல்லாம் கிடையாது. லாபத்தை எதிர்பார்க்காம ஒரு வேலையை அவங்க செஞ்சு அதுல வந்து நம்மளுக்கு சாப்பாடுலாம் வேற கம்மியான விலையில கொடுத்துட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெறித்தனமாக சாப்பிட்ருக்கேன்னு. ஸோ அடுத்த தடவை இன்னும் அதிக வெரைட்டியாக சாப்பிட்டு உங்களை எல்லாம் விருப்பத்துக்குனே அச்சே இஸ் கம்மிங் பேக்.